உன்னால் முடியும் குடும்ப நாவல். இந்த நாவலோட அடுத்த பகுதி கேட்கலாமா? பகுதி 3, அத்தியாயம் 5. ஏனோ எனக்கு பொறுமை இல்லாமல் இருந்தது. பிருந்தாவிற்கு என்ன ஆயிற்று என்கிற கவலை என்னை வாட்டி எடுத்தது. டீயை கொஞ்சம் உறிஞ்சிவிட்டு சமையல்கார் அம்மாளை அழைத்தேன். கைபேசிய அலுவலகத்திலேயே விட்டுட்டு வந்துட்டேன். கார்ட்லெஸ் எடுத்துட்டு வாங்க. இதோ கண்ணு கொண்டு வரேன் என்று சென்றவள் உடனே எடுத்து வந்தாள். பகத்சிங் நம்பர் டைரியில் இருந்தது. அதை பிரித்து கொண்டு கார்ட்லெஸ்ஸை காதில் பொருத்திய போதுதான் தெரிந்தது போன் வேலை செய்யவில்லை. அட கடவுளே! மணியை பார்த்தேன். இவ்வளவு நேரமா டெலிவரியாக? ஒருவேளை கைபேசியில் தகவல் சொல்ல முயற்சித்திருப்பாரோ என்னவோ. ஏதேதோ யோசனை எனக்குள். சமையல்கார் அம்மாவை பார்த்தேன். அவர் சட்டென்று புரிந்து கொண்டவராய், மழை ரொம்ப வலுத்திருக்கு கண்ணு, நீ இப்ப கிளம்பி போக வேண்டாம், எப்படியாவது தகவல் வந்து சேர்ந்துரும், கவலைப்படாத என்று சொன்னார். என்ன செய்ய போறீங்க சாப்பிட என்று கேட்டேன். சப்பாத்தி தான் செய்யலாம்னு இருந்தேன். திடீர்னு மனசு மாறி இட்லின்னு முடிவு பண்ணிட்டேன். கார சட்னி அரைச்சி தாளிச்சு வச்சாச்சு. இட்லி இப்ப ஊத்த போறேம்மா. அதுவும் சரிதான், ஊத்துங்க. இந்த மழைக்கு உங்களோட சின்ன வெங்காய கார சட்னி நல்லாதான் இருக்கும். நான் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வாசல் கதவினை யாரோ தட தட என தட்டும் சத்தம் கேட்டது. நான் சமையல்கார அம்மாவை பார்க்க, அவர் யாரது என்று பெரிய குரல் கொடுத்து கொண்டு கதவினை திறந்தார். வாசலில் ரெயின்கோட்டில் தண்ணீர் சொட்ட சொட்ட நின்றிருந்தார் பகத்சிங். கோட்டை கலற்றியவர் சமையல்கார் அம்மாளின் கையில் கொடுத்தார் அதை. அம்மா, தண்ணி நிறைய சொட்டுது. உடனே நான் அத உள்ள பாத்ரூம்ல தொங்க விட்டுட்டு ஒரு டவல் எடுத்துட்டு வாங்க என்று அந்த அம்மாளை அனுப்பினேன். கதவை மூடிவிட்டு நின்று கொண்டே இருந்தார் பகத்சிங். அட, இப்படி வந்து சோஃபாவில் உட்காருங்க பகத்சிங் என்றேன். இருக்கட்டும் மேடம், சோஃபா நனைஞ்சிருமே, அதெல்லாம் காஞ்சிரும், முதல்ல நீங்க உட்காருங்க. அவர் உட்கார்ந்தார். சமையல்கார அம்மாள் டர்க்கி டவலை எடுத்து வந்து அவரிடம் கொடுத்து விட்டு, என்ன தம்பி இப்படி நனைஞ்சிட்டீங்களே என்றார். ரொம்ப மழைமா, கோட்டையும் தாண்டி உள்ள தண்ணி புகுந்துருச்சு. சொல்லுங்க, என்ன குழந்தை? என்ன குழந்தையா? எத்தனை குழந்தைன்னு கேளுங்க மேடம். என்ன சொல்றீங்க பகத்சிங்? அவர் தலையை துவட்டியவாறே, ரெட்ட குழந்தைங்க, ஒரு ஆண் ஒரு பெண். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. என்ன சொல்றீங்க? நல்ல விஷயம்தான், நேச்சுரல் தானே? ஆமா மேடம், ஆனா கொஞ்ச நாள் முன்னாடியே பிறந்ததால இன்குபேட்டர்ல வச்சிருக்காங்க. எடையெல்லாம் கரெக்டா இருக்கு என்றார். குட், நல்ல செய்திதான். மழையில நிக்காம வந்ததா உங்க பைக்கு? அது சிரபுஞ்சில மாமனார் ஓட்டிக்கிட்டு இருந்த பைக் மேடம். நிக்கவே நிக்காது. நான் பிருந்தாவை ஆஸ்பத்திரியில சேர்த்ததுமே நம்ம டெம்போ டிராவலரை அவங்க அப்பா அம்மாவை பிக்கப் பண்ண அனுப்பிட்டேன். ஃபேக்டரிக்கு போய் பைக் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள நல்ல தகவல் வந்தது. கண்ணாடிக்கு வெளியே இருந்து பார்த்துட்டு உங்க செல்போனுக்கு போன் அடிச்சேன். அது ரிங்கு போயிட்டே இருந்தது. அததான் இன்னைக்கு மறதியா அலுவலகத்திலே நான் விட்டுட்டு வந்துட்டேனே. பங்களா லேண்ட்லைனுக்கும் அடிச்சேன், ஆனா சுத்தமா போகல. அதான் நேராவே கிளம்பி வந்துட்டேன். சரி, இப்ப நீங்க சாப்பிட்டுட்டு போங்க. அட வேண்டாம் மேடம், வீட்டுல ஒய்ஃப் சுக்கா ரொட்டி செஞ்சு வச்சிருப்பாங்க. பரவாயில்ல, நான் தான் வற்புறுத்தி சாப்பிட சொன்னேன்னு சொல்லிடுங்க அவங்க கிட்ட என்று சொன்னேன். உங்களுக்கு தான் நான் செய்யற வெங்காய கார சட்னி ரொம்ப பிடிக்குமேப்பா என்றாள் சமையல்கார் அம்மாள் பார்வதி. அட, கேட்கிறப்பவே நாக்கு நமனமனு நாட்டி ஆடுதே என்றார் பகத்சிங். இட்லி வெந்துகிட்டு இருக்கு, இருங்க நான் பார்த்துட்டு வர்றேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே போனாள் பார்வதி அம்மாள். மேடம், இன்னொரு விஷயம் என்றார் கண்களில் ஆவல் மின்ன. குழந்தைங்களுக்கு இப்பவே பேரு தீர்மானம் பண்ணிட்டாங்க. அப்படியா? என்ன பேரு? உங்க அம்மா அப்பா பேரு தாங்க மேடம். அவர் அப்படி சொன்னதும் எனக்கு முகம் கொஞ்சம் மாறியதை அவர் கவனித்து விட்டார். காரணத்தையும் உணர்ந்தவராய், மேடம், நெகட்டிவா எதையும் திங்க் பண்ண கூடாதுன்னு நீங்களே எங்களுக்கு சொல்லுவீங்க என்றார். இருந்தாலும் அதை பத்தி ரொம்ப சிந்திக்காதீங்க மேடம் என்று சொன்னார். பார்வதி அம்மாள் ஹாட் பாக்ஸையும் சட்னி கிண்ணத்தையும் கொண்டு வந்து வைத்தார். உள்ளே போனவர் 2 பீங்கான் தட்டுக்களையும் ஹாட் வாட்டர் ஜக், 2 கண்ணாடி டம்ளர் என்பவற்றையெல்லாம் கொண்டு வந்து டீப்பாயில் வைத்தார். அவரே தட்டில் இட்லிகளை வைத்தவர், சட்னி நீங்களே போட்டுக்கங்க என்று சொன்னார்.
இருவரும் சாப்பிட்டு முடித்தபோது மணி 10 விட்டது. கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். நேரம் ஆக ஆக மழை வலுத்தது. இன்னமும் என் ஒய்ஃப் போன் பண்ணாம இருக்கிறதே ஆச்சரியம் என்றபடியே பகத்சிங் கிளம்பினார். பார்த்து போங்க பகத்சிங் என்றேன். பார்வதி அம்மாள் அவரின் கோட்டை கொண்டு வந்து கொடுத்தாள். அவர் சென்ற பின் சிறிது நேரம் கழித்து கதவை மூடி தாளிட்டு வந்த பார்வதி அம்மாள் என்னை பார்த்தாள். அவர் பார்வையின் அர்த்தம் எனக்கு புரிந்தது. எனக்கு கல்யாணம் தானே, அது நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும் என்று சொன்னேன். இரவு தூங்கப் போகும்போது வழக்கம் போல் பால் கொண்டு வந்தாள் பார்வதி அம்மாள். சாப்பிட்டு விட்டு நான் படுத்தேன். தூக்கம் வராமல் பார்வதி அம்மாள் அடிக்கடி சொல்லும் சொற்கள் என் மனதில் வந்து விழுந்தன. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க கண்ணு, எவ்வளவு நாள் உன்னோட கல்யாணத்தையும் உன்னோட ஆசைகளையும் ஒத்தி போடுவ, அப்படியே விட்டா வேண்டாம்னு ஒரு முடிவு மனசுல அட்டையா ஒட்டிக்கும். எல்லாம் சரிதாம்மா, ஆனா வர்றவர் என்னோட சொத்துக்கு மட்டும் ஆசைப்பட்டு வந்துட்டார்னா அதையும் யோசிக்கணும் இல்ல? நீ ஏன் கண்ணு அப்படி சிந்திக்கிற? பொதுவா ஆம்பளைங்க குணம் அப்படிதான். கையில பணம் இல்லாத போது ஒரு மாதிரி இருப்பாங்க. 4 காசு வந்தா 4 காசை கையில பார்த்தா அவங்களோட கெட்ட குணங்கள் எல்லாம் வெளியே வந்துரும். எவ்வளவு படிச்சிருக்கேன், எவ்வளவு பார்த்திருக்கேன். கீழே இருந்தாலே சுகன்யா, அவ நல்லாதான் இருந்தா. என்ன மாதிரி ஒரு குறை கூட கிடையாது. எவ்வளவு கலகலன்னு எப்படி இருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்ப பாருங்க, எல்லாத்தையும் இழந்து எங்கேயோ திருச்சூர்ல வேலை செய்யறாளாம். பாவமா இருக்கு எனக்கு. சிலருக்கு அப்படி. உனக்கும் கெடுதல் நடக்கும்னு நீ ஏம்மா நினைக்கிற? நல்லதே நடக்கும், கவலைப்படாத. பார்க்கலாம் பார்வதி அம்மா, நேரம் வரட்டும். நினைத்து பார்த்தேன். பணமே பிரதானம் என்று ஆகிவிட்ட நிலையில் மனிதர்கள், குறிப்பாக ஆண்கள், எப்படி வேண்டுமானாலும் இருப்பார்கள். நாம் என்னதான் நேர்மையான மனைவியாக இருந்தாலும் அவர்களிடம் ஏதோ ஒரு கள்ளத்தனம் ஒளிந்திருக்கும். ஏதேதோ சிந்தனையில் தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்தேன். பின் எப்பொழுது தூங்கினேன் என்று எனக்கே தெரியாது. மறுநாள் காலையில் கிளம்பியதும் நேரே ஊட்டி அப்பர் பஜாரில் இருந்த ஜுவல்லரி ஷாப்புக்கு சென்றேன். மலருக்கு நல்ல திருமண பரிசு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம். அவளை என் தோழி என்று சொல்வதை விட சகோதரி என்றே சொல்லலாம். சொல்ல போனால் நான் வாங்கப் போகும் பரிசு சிறிய பரிசுதான். வழக்கமாக நான் நகைகள் வாங்கும் கடை. காரில் இருந்து வீல் சேரில் இறங்கும் போதே வெளியில் ஓடி வந்தார் கடையின் முதலாளி. எங்கள் குடும்பத்தை பல வருடங்கள் தெரிந்தவர். எங்களின் குடும்ப நகைகள் பல அவர் கடையில் டிசைன் பார்த்து ஆர்டர் செய்து வாங்கியதுதான். நம்பிக்கையானவர், நேர்மையானவர். என்ன மேடம், என்ன வேணும்னு சொல்லியிருந்தா நானே வெரைட்டி நகைகளை கொண்டு வந்திருப்பனே வீட்டுக்கு. நான் நேர்ல வந்து பார்த்து வாங்குற மாதிரி வருமா? ரெண்டாவது, உங்களையும் பார்த்து ரொம்ப நாளாச்சுல்ல என்று நான் சொன்னதும் அவர் முகம் மலர்ந்தது. உங்களை பேசி ஜெயிக்க முடியாது மேடம் என்று சொன்னார். பேசி ஜெயிக்க சொல்லல, உங்க கடை ராசி முக ராசின்னு ஒன்னு இருக்குல்ல என்றபடியே உள்ளே வீல் சேரை இயக்கிச் சென்றேன். ஒரு பெண் ஓடி வந்தாள். மேடம், நான் உதவட்டுமா? வேண்டாமா, இது கையால இயக்கிறது தான். எனக்கு குடிக்க மட்டும் கொஞ்சம் தண்ணி கொடு. டீயே தரேன் மேடம், ஆனா உங்க கம்பெனி டீக்கு இணையான ருசி இருக்காது என்று சொன்னால் அந்த பெண். அட, நீங்க அன்போடு கொடுத்தா தன்னால ருசி ஏறிடுமே அந்த டீயில என்று சொன்னேன். அவள் சிரித்தபடியே உள்ளே சென்றாள். என்ன வேணும் மேடம், சொல்லுங்க என்று முதலாளி சொன்னார். என்னோட ஸ்டாஃபுக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு. ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை என்றேன். அப்ப 2 செயின் கொடுத்துடலாமா? ஆமா, 2 செயின் 2 சவரன்ல கொடுத்துருங்க. 10-15 டிசைன் இருக்கு மேடம். அப்படியா, எல்லாத்தையும் காட்டுங்க என்றேன். ஒவ்வொன்றாய் பொறுமையாய் எடுத்து எடுத்து காட்டினார். எந்த டிசைன் அதிகம் மூவ் ஆகுது என்று அவரை கேட்டேன். இதுதான் மேடம் என்று அவர் ஒரு டிசைனை காட்டினார். இதையே கொடுத்துருங்க என்று சொன்னேன். கேஷா கார்டா மேடம்? கார்டு தான். சரி, கார்டை கொடுங்க. இந்தாங்க, இதுல போட்டுடுங்க என்று எனது டெபிட் கார்டை எடுத்து கொடுத்தேன். ஆஸ்பத்திரியை அடைந்த போது மணி 10. மழை லேசாகத்தான் தூறிக்கொண்டிருந்தது. பகத்சிங்கிற்கு ஏற்கனவே தகவல் சொல்லிவிட்டதால்
வாசலில் அவர் காத்திருந்தார். பக்கத்தில் நின்று கொண்டிருந்த டியூட்டி நர்ஸிடம், குழந்தைங்களை பார்க்கணுமே என்றேன் மெல்ல. கண்ணாடி வழியா தான் பார்க்க முடியும் மேடம். குழந்தைங்க இன்குபேட்டர்ல இருக்கு. பரவாயில்ல, காட்டுங்க, எனக்கு பார்க்க ஆசையா இருக்கு. என்னை அழைத்து போய் இன்குபேட்டர் அறைக்கு உள்ளே கண்ணாடி வழியாய் காட்டினாள். 2வது பெரிய தொட்டில்ல ஒன்னா போட்டிருக்கோம் பாருங்க. மிகுந்த மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. எங்கள் செட்டில் முதலில் குழந்தை பிறந்தது அமெரிக்காவில். ஸ்கைப்பில் பார்த்ததோடு சரி. இப்பொழுது 4 வயது. அடுத்த வருடம் கட்டாயம் வருவதாய் சொல்லி இருக்கிறாள். பிருந்தாவுக்கு நான் வந்ததில் மிகுந்த சந்தோஷம் என்று நன்றாக அவள் முகத்தில் தெரிந்தது. அவள் கண்களிலேயே அது எனக்கு புரிந்தது. அவளின் அம்மா கூட இருந்தார். உங்க அப்பா எங்க? குளிச்சிட்டு வரேன்னு போயிருக்காரு மேடம். கட்டிலில் அவள் பக்கத்தில் போய் அவள் கைகளை பற்றி கொண்டேன். கொஞ்சம் வாமாக இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது என்றாள் சந்தோஷத்தோடு. நான் உன்னை பார்க்க வராம எப்படி இருப்பேன் என்று சொன்னேன். அவளுடைய அம்மாவின் கையில் நான் வாங்கி வந்த 2 செயினையும் கொடுத்தேன். எதுக்குமா இவ்வளவு பெரிய கிஃப்ட் எல்லாம் என்று கேட்டார். இருக்கட்டுமா, பிருந்தா என்னோட ஊழியர் இல்ல, கூட பிறந்த சகோதரி மாதிரி. அவர்களிடம் வேறு எது தேவை என்றாலும் போன் செய்ய சொல்லிவிட்டு அலுவலகம் வந்தபோது முதல் நாள் போனில் பேசிய சுஜா காத்திருந்தாள். முதல் நாள் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கேன்வாஸ் செய்தவள். கண்ணாடி உள்ளிருந்து நான் அவளை பார்த்தேன். நல்ல துடிப்பான பெண்ணாக தெரிந்தாள். கால் சென்டரில் 2 ஆண்டுகள் சக்கை பிழிந்துவிட்டு அனுப்பி விடுவார்கள். அவளை உடனே நான் என் அறைக்கு வரச் சொன்னேன். அவளை தீவிரமாய் விசாரித்த போது அவள் நன்றாக படித்திருப்பது தெரிந்தது. தந்தை எஸ்டேட் ஒன்றில் வேலை செய்கிறார். தாயும் அதே எஸ்டேட்டில். ஊட்டியின் தனியார் ட்ரஸ்ட் உதவியுடன் டிகிரி முடித்திருக்கிறாள். கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கா? அடிப்படை தெரியும் மேடம். நல்ல மார்க் வாங்கியிருக்க. மேல படிக்கலையா? வசதி இல்ல மேடம். டிகிரி வரைக்கும் அந்த ட்ரஸ்ட்ல உதவி செஞ்சதே பெரிய விஷயம். சரி, நான் வேலை கொடுக்கறேன் உனக்கு. நீ மேல படிப்ப போஸ்டல்ல படி. அந்த செலவையும் நானே ஏத்துக்கிறேன் என்று சொன்னேன். நான் சொன்னதும் அவள் முகம் மலர்ந்தது. அவளின் சந்தோஷம் அவளுடைய கண்களில் மின்னியது. நிஜமாதான் சொல்றீங்களா மேடம்? ஆமாமா, உன்னுடைய ஆர்வம் திறமை 2ம் உன்னோட கண்கள்லயே தெரியுது என்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வச்சிருக்கியா? வச்சிருக்கேன் மேடம். இன்னைக்கு நான் அங்க கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தேன். நேரா இங்க வந்துட்டேன் என்று அனைத்தையும் எடுத்து கொடுத்தாள். இன்னைக்கு நீ வேலைக்கு சேர்ந்துரு. நாளைக்கு இந்த சர்டிபிகேட்ஸ் நகல் கொண்டு வந்து தந்தா போதும். இப்ப உன்னை முதல்ல ஸ்டாக் டிபார்ட்மெண்ட்ல போடுறேன். அதுக்கப்புறம் உன்னோட வேலைகளை பார்த்துட்டு டிபார்ட்மெண்ட் மாத்துவேன். இன்னைக்கு வேலை முடிச்சிட்டு போற போது அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கிட்டு போயிடு என்றேன். ரொம்ப சந்தோஷம் மேடம் என்றாள் மறுபடியும். நான் பகத்சிங்கை கூப்பிட்டேன். அவர் வந்தார். சொல்லுங்க மேடம் என்றார். பர்சனல் டீடைல்ஸ் ஃபார்ம் பூர்த்தி பண்ணி வாங்கிக்கோங்க. நாளைக்கு சர்டிபிகேட் நகல் கொண்டு வர சொல்லியிருக்கேன். இங்கேயே நகல் எடுத்துட்டு ஒரிஜினலை அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கற போது திருப்பி கொடுத்துருங்க. இப்ப ஸ்டாக் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பூரணி கிட்ட கொண்டு போய் விட்டுடுங்க. நியூ அப்பாயின்மெண்ட் எல்லாத்தையும் சொல்லித்தர சொன்னேன்னு சொல்லிடுங்க. அந்த பெண் ரொம்ப நன்றி மேடம் என்று முகமும் வாயும் மலர சொல்லிக்கொண்டே போனாள். இன்னொரு விஷயம், நாளைக்கு வர்ற போது ஆதார் கார்டு நகல் எடுத்துட்டு வந்துரு. சரி மேடம் என்றாள். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வந்த உடனேயே எனக்கு வேலை கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கல என்றாள் மகிழ்ச்சியுடன். உன்னை பார்த்தாலே தெரியுது நீ எவ்வளவு மன உறுதியான பொண்ணுன்னு. நீ எந்த அளவுக்கு கம்பெனில சின்சியரா வேலை செய்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு கம்பெனியில வளர்ச்சி இருக்கும் என்றேன். நன்றி என்று பகத்சிங்கை பார்த்தாள் அவள். ஆல் தி பெஸ்ட், வாங்க என்று அவளை அழைத்து போனார். அவர்கள் போனதும் நான் கைபேசியை எடுத்து பார்த்தேன். மிஸ்டிக் ஃபைண்டர் மெசேஜ் 4 இருந்தது. என்னவென்று படிக்காமலேயே டெலிட் செய்துவிட்டு கைபேசியை சார்ஜரில் போட்டேன். எனது மேஜையில் இருந்த டைரக்ட் எண் ஒலித்தது. எடுத்தேன். ஷிப்பிங் ஏஜென்ட் தான். மேடம், நான் சாலமன் பேசுறேன். சிங்கப்பூர் ஷிப்மெண்ட் கிளம்பிருச்சு. டீடைல்ஸ் மெயில் அனுப்பியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க என்றார். ரொம்ப நன்றி சார். அடுத்த ஷிப்மெண்ட் 2 நாள்ல பண்ணணும். அதையும் அனுப்பிடுறேன் டாக்குமெண்டோட என்றேன். ஷூர் என்றார் உடன் சிரித்துக் கொண்டே.
பின் கொஞ்சம் தயங்கியவராய், 2 பேமெண்ட் பெண்டிங் இருக்கு மேடம். அதுக்கு ஏன் தயக்கமா கேக்குறீங்க? இன்னைக்கே பார்த்து செக் போட்டு அனுப்பிடுறேன் என்றேன். ரொம்ப மகிழ்ச்சி மேடம் என்றார். நான் மண்டப ஹாலை அடைந்தபோது மண்டப ஹால் பயங்கரமாய் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. எனக்கு பரிச்சயமானவர்கள் அதிகம் பேர் கண்ணில் பட்டார்கள். திருமணம் போன்ற நிகழ்வுகளில் தான் எல்லோரையும் ஒரே இடத்தில் பார்க்க முடியும். ஒரு சேர எல்லோரையும் பார்த்தது என் மனதிற்கு சந்தோஷமாய் இருந்தது. என்னை பார்த்ததுமே மலரின் கண்களில் மகிழ்ச்சி பொங்கியது. எல்லோரும் வந்து அன்புடன் என்னை விசாரித்தார்கள். ஒவ்வொருவரிடமும் பேசிக் கொண்டிருக்கும் போதே மேடையில் இருந்த மலர் பார்த்து விட்டாள். அங்கிருந்தே கையை அசைத்தாள். அவள் முகம் என்றும் இல்லாமல் பொலிவாய் இருந்தது. திருமணம் அல்லவா? சரிவான மேடையில் என்னை தள்ளிச் சென்றார் பார்வதி அம்மாள். அவர்கள் இருவரையும் வாழ்த்திவிட்டு கையில் இருந்த கவரை அவர்களிடம் நீட்ட, நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டி என்றாள். பிரிச்சு பாரு, நீ சந்தோஷப்படுவ. அவள் அதை பிரித்தாள். ஐயோ, என்னது இது என்றாள். அவள் கண்கள் வியப்பால் விரிந்தன. திஸ் இஸ் டூ மச் என்றாள். என்னோட தோழிக்கு இதை விட அதிகமா நான் செய்யணும் என்று சொன்னேன். 2 பேரும் வர ஞாயிற்றுக்கிழமை சிங்கப்பூர் போறீங்க. 10 நாள் ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு இருக்கேன். கேஷ் கிஃப்ட் கார்டு இருக்கு. அடிக்கடி நீ சொல்லுவியே, நீ அதிசய பறவைகளை பார்க்கணும்னு. அங்க ஜுராசிக் வேர்டு பார்க் இருக்கு, அங்க பாரு என்றேன். அவளுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி. இருந்தாலும் இது டூ மச் தான். யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். எஸ், ஒன் அண்ட் ஒன்லி பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்றேன் மகிழ்ச்சியாக. அவளுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. பார்வதி அம்மா, உங்க சாப்பாடு ஒண்ணு டியூ இருக்கு, விருந்து என்றாள் மலர். அவள் அப்படி சொன்னதும் பார்வதி அம்மாளின் முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடியது. அதுக்கென்ன, 2 நாள்ல வச்சுட்டா போச்சு என்றாள் பார்வதி அம்மாள். திரும்பும் போது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த பார்வதி அம்மாள் என்னை பார்த்து கொண்டே வந்தார். மழை குறைவாய்த்தான் பெய்து கொண்டிருந்தது. மிகவும் மெதுவாகத்தான் ஓட்டிக் கொண்டிருந்தேன் காரை. அவர் என்னையே பார்த்து கொண்டிருப்பது எனக்கு புரியாமல் இல்லை. நான் திரும்பாமலேயே, என்ன பார்வதி அம்மா அப்படி பாக்குறீங்க என்று கேட்டேன். ஒண்ணுமில்ல கண்ணு. ஒண்ணுமில்லாம அப்படி என்ன பார்க்க மாட்டீங்களே? இவ்வளவு நல்லவளா இருக்க, அழகாவும் இருக்க, உனக்கு ஏன் இந்த கல்யாண ஆசையே வரமாட்டேங்குது? அதான பார்த்தேன். நல்லா இருக்கிறதுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? கல்யாணங்கிறது ஒரு பெரிய பிணைப்பு. தம்பதிங்க ஒருத்தர ஒருத்தர் சுதந்திரமா ஒண்ணும் செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு எல்லையும் கட்டுப்பாடும் தன்னால வந்துரும். என்னதான் நல்ல பையனா தேடி பிடிச்சு பண்ணினாலும் என்னோட சுதந்திர நடவடிக்கைகள் போயிடும். நேத்து நம்ம பிருந்தாவுக்கு போட்ட மாதிரி நகை கிஃப்ட் வாங்கி போட முடியாது. எதையும் தன்னிச்சையா செய்ய முடியாது. கிளியோட ரெக்கையை வெட்டி கூண்டுக்குள்ள அடைச்சா மாதிரி ஆயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் நாமளே போய் ஒரு தங்க கூண்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிற மாதிரி என்று விவரமாக சொன்னேன். சரிதான், எல்லாத்துக்கும் பதில் வச்சிருப்ப கண்ணன், பதில் வச்சிருப்பியே. எவ்வளவு நாள் தான் இப்படி இருப்ப? யாரையாவது லவ் பண்ண வேண்டியதானே? எனக்கு குபுக்கென்று சிரிப்பு வந்தது. பார்வதி அம்மா, நான் ஃபேக்டரிக்கு போனதும் தினமும் சீரியல் பாக்குறீங்க. அதான் லவ் ஆகுது, நான் பண்றதாவது. அது சாதாரண விஷயம் இல்ல. தன்னால வெடிச்சு வெளியே வரணும். காதல் ஒரு தீ. பார்வதி அம்மா, எல்லார்கிட்டையும் அது வராது. மனசுக்குள்ள, ஆன்மாவுக்குள்ள ஒருத்தரை பார்த்தாலே சுழட்டி அடிக்கணும். நல்லாதான் பேசுற. உங்க அப்பா அம்மாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க தானே? அதுக்காக நானும் லவ் பண்ணணுமா? அப்படி ஒரு சட்டம் இருக்கா என்ன? ஆமா, எல்லாத்துக்கும் பதில் வச்சிருப்பியே. ஒருத்தன் வருவான் கிளம்பி திடீர்னு. எங்க வானத்திலிருந்து பொத்துக்கிட்டு கீழே வந்து விழுவானா? சரிதான், தமிழ் சினிமா வசனம் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க என்று நான் பதில் சொன்னதும் உள்ளுக்குள் ஒரு சின்ன ஆசை எட்டி பார்க்கத்தான் செய்தது. திருமணம் என்பதில் பல பாசிட்டிவான விஷயங்களும் உள்ளன, நெகட்டிவான விஷயங்களும் உள்ளன. எதுவுமே எனக்கு விளங்காமல் இல்லை. அன்று இரவு என்றும் இல்லாமல் நெடுநேரம் நான் பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தேன். இளையராஜாவின் பல பாடல்கள் ஆன்மாவை வருடுவது போல இருக்கும். அதுவும் ராசாத்தி ராசாத்தி பூவரசன் பட பாடலும் முத்தமிழே முத்தமிழே இரண்டும் மிகவும் அற்புதமான பாடல்கள். இப்பொழுது வரும் சினிமா பாடல்களை கேட்க முடிவதில்லை. நான் கேட்பதும் இல்லை.
ஓவர் இரைச்சலுடன் இசை, வார்த்தைகள் புரியாத அளவுக்கு ரெக்கார்டிங், அர்த்தமே புரியாத அளவுக்கு தங்கிலீஷ் வார்த்தைகள். அப்பா, நரகம். ஒரு முறை இது மாதிரி பாடல்கள் எல்லாம் எப்படித்தான் புரிகிறதோ என்று மலரிடம் கேட்டபோது, எல்லா மீடியாவிலையும் பாட்டை போட்டு போட்டு மண்டையில ஏத்திடுறாங்க. நமக்கு அந்த பாட்டு பிடிச்ச மாதிரி ஒரு பிரம்ம வந்துருது. படம் தியேட்டர் விட்டு ஓடியதும் அத்தனை ப்ரமோஷனையும் விட்டுடுவாங்க. நமக்கும் அந்த பாடல்கள் மனதில் இருந்து போயிடும் என்றாள் அவள். எத்தனை சத்தியமான வார்த்தைகள்! விஸ்வநாதன் ராமமூர்த்திக்கு பின் புயல் போல வந்த இளையராஜா அசத்தல் பாடல்களை யாரும் என்றும் கேட்கலாம். ஏ.ஆர். ரஹ்மானின் பல பாடல்கள் திரும்ப திரும்ப கேட்டால்தான் ரசிக்கும். அடிப்படையில் நல்ல மனிதர். பல பாடல்கள் ஹிட். அதுவும் மெலோடியாக அவர் போட்ட பாடல்கள் மட்டும். போனில் அப்பொழுது ஒலித்துக் கொண்டிருந்தது வித்யாசாகரின் மலரே மௌனமா. அற்புதமான பாடல். அது முடிந்ததும் நான் வெளியில் வந்தேன். பலமுறை நான் அந்த பாடலை கேட்டிருக்கிறேன். இது போல சில பாடல்கள் தான் அடிக்கடி கேட்க தூண்டும். அப்பா ஊட்டி வரை உறவு படத்தில் வரும் பூமாலையில் ஓர் மல்லிகை பாடலை அடிக்கடி கேட்டுக்கொண்டிருப்பார். அவருக்கு மிகவும் பிடித்த பாடல் அது. காரணம் இல்லாமல் இல்லை. அந்த பாடலின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் போது அவர் போய் பார்த்தாராம். சிவாஜியிடம் கையெழுத்து, இயக்குனர் ஸ்ரீதரிடம் கையெழுத்து, கே.ஆர். விஜயா அம்மாவிடம் கையெழுத்து எல்லாம் வாங்கி வைத்திருக்கிறார். அதை இன்னும் பத்திரமாக அப்பாவின் நினைவாக பீரோவில் பத்திரப்படுத்தி இருக்கிறேன் நான். மியூசிக்கில் இருந்து வெளியே வந்து கைபேசியை ஆஃப் செய்தேன். அன்றும் தூக்கம் சீக்கிரமே வந்தது. பெரிய இடி ஒன்று எங்கோ விழுந்தது. அந்த சப்தத்தில் திடீரென்று முழிப்பு வந்தது எனக்கு. கை கெட்டிய தூரத்தில் இருந்த சுவிட்சை போட்டேன். அறையில் விளக்கு ஒளிர்ந்தது. வெளியில் மழை பேய் பிடித்தாற் போல அடித்துக் கொண்டிருந்தது. வீல் சேருக்கு மாறி ஜன்னல் அருகே போனேன். இரவில் மழையை பார்ப்பது எனக்கு பிடிக்கும். தூக்கம் சுத்தமாக போய்விட்டது. ஸ்கிரீனை விலக்கிவிட்டு மூடியிருந்த கண்ணாடி ஜன்னல்கள் வழியே வெளியில் பார்த்தேன். இருளில் கொட்டும் மழையை இடியுடன் பார்ப்பது ஒரு சுகம்தான். பங்களாவினை ஒட்டி கொஞ்ச தூரத்தில் மலை இறக்கம் இருப்பதால் வானத்தில் மின்னல் கோடு போல் வெட்டி இறங்குவது பார்ப்பதற்கு விந்தையாக இருக்கும். மின்னல் குறுக்கும் நெடுக்குமாக கோடு போட்டு புது மாதிரி கோலங்கள் போடுவது ரசிக்கத்தக்கதுதான். எவ்வளவு நேரம் அப்படியே பார்த்து உட்கார்ந்து கொண்டிருந்தேன் என்று எனக்கே தெரியாது. பின்னால் ஏதோ சலனம் கேட்டது. யாரோ வருவது போல. திரும்பி பார்த்தேன். பார்வதி அம்மாள். என்ன கண்ணு, தூக்கம் வரலையா? தூங்கிட்டு தான் இருந்தேன். இடி சத்தத்துல எழுந்துட்டேன். நானும் வீல் சேர் சத்தம் கேட்டுதான் எழுந்து வந்தேன் என்றாள் பார்வதி அம்மாள். அதற்கு மேல் அங்கிருக்க எனக்கு விருப்பம் இல்லை. இல்லாவிட்டால் அடுத்து கல்யாணத்தை பற்றி ஆரம்பிப்பாள் பார்வதி அம்மாள். அதை தவிர்க்க வேண்டும் என்று வீல் சேரின் மின் இயக்கியை நகர்த்தி நகர ஆரம்பித்தேன். மறுநாள் காலையில் அலுவலகம் சென்றபோது அந்த தகவல் வந்தது. கோவை ஆஸ்பத்திரியில் இருந்து. மேடம், உங்களோட ப்ராசஸைஸ் கால் 2 ரெடி ஆயிடுச்சு. நீங்க டெஸ்டுக்கு இங்க வர வேண்டியிருக்கும். பர்ஃபெக்ஷன், சின்ன ட்ரைனிங் 2க்குமே என்று சொன்னார்கள். ஷூர், ஆபீஸ்ல என்னோட மத்த அப்பாயின்மெண்ட் பார்த்துட்டு நான் உடனே கூப்பிடுறேனே. ஓகே மேடம். பிஏவை அழைத்து அன்றைய முக்கிய அப்பாயின்மெண்ட்டுகளை தெரிந்து கொண்டேன். ஆஸ்பத்திரியை நான் அழைத்தேன். எவ்வளவு நேரம் எடுக்கும்? அதிகபட்சம் 1.5 மணி நேரம் மேடம் என்று சொன்னார்கள். ஓகே, சரியா 3:30 மணிக்கு நான் இருப்பேன். ஓகே என்று சொன்னார்கள். ரொம்ப நாள் தள்ளி போட்ட விஷயம் இது. எல்லோரும் வற்புறுத்த ஒப்புக்கொண்டது. பகத்சிங்கையும் அழைத்து போக முடிவு செய்தேன். 1 மணிக்கே சாப்பிட்டு கிளம்பிவிட்டோம். ஆஸ்பத்திரியில் காலை பொருத்தி கொண்டு அவர்கள் சொன்ன பயிற்சிகளை செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்ப 2 மணி நேரம் ஆகிவிட்டது. டாக்டர் கிளம்பும் போது சொன்னார், முதல் 1 வாரம் கொஞ்சம் வலி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்புறம் பழக பழக சரியாயிடும். எதுவா இருந்தாலும் எங்களுக்கு போன் பண்ணுங்க. எங்க சைட்ல ஆன்லைன் சாட் இருக்கு என்றார் சீஃப் டாக்டர். கொஞ்சம் அன்னீசியா இருக்கு டாக்டர் என்றேன். இது ஒரு ஏலியன் பார்ட். முதல்ல கொஞ்ச நாள் அப்படிதான் இருக்கும். என்ன இருந்தாலும் சரி, எனக்கு போன் பண்ணுங்க. யூ வில் பி பர்ஃபெக்ட்லி வாக் லைக் ஆஸ் யூ வாண்ட் என்றார். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். அவரிடம் மீண்டும் நன்றி கூறிவிட்டு
வந்து நான் காரில் ஏறினேன். வீல் சேரை மடக்கி டிக்கியில் ஏற்றினார் பகத்சிங். எனக்கு ஒன்றும் கஷ்டமாக இல்லை. டாக்டர் ஆங்கிலத்தில் சொன்னது போல முதலில் ஏதோ ஒரு அந்நிய பொருள் உடலில் ஒட்டி கொண்டிருப்பது போல இருந்தது. பின் அதுவும் சரியாகிவிட்டது. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் டாக்டர் சொல்லிவிட்டார். முதல்ல வண்டி ஓட்ட கஷ்டமா இருக்கும், போக போக பழகிடும். ஆரம்பத்துல மனபலமும் கால் பலமும் ஒன்னா சேர்ற வரைக்கும் லாங் டிரைவ் பண்ண வேண்டாம் என்றார். ஓகே சார், இப்பவே இவர்தான் ஓட்ட போறார் என்று பகத்சிங்கை காட்டினேன். பகத்சிங் படு நிதானமாக காரை ஓட்டினார். என்ன பகத்சிங், இந்த ரேஞ்சில் போனா சைக்கிள் ஓட்டுறவன் கூட நம்மள முந்தி போயிடுவான். எனக்கு ஒன்னும் பயம் இல்ல, கொஞ்சம் வேகமாவே ஓட்டுங்க என்றேன். அவரும் சிரித்துக்கொண்டே கொஞ்சம் வேகத்தை கூட்டினார். முதலில் வீட்டிற்குத்தான் போனோம். அப்பா அம்மாவின் படத்தின் அருகே நின்று கண்களை மூடி பிரார்த்தித்தேன். அப்பா அம்மா, உங்களோட ஆசையால நானும் நம்ம கம்பெனி குடும்ப ஸ்டாஃபுகளும் எப்பவும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும். நம்ம கம்பெனி மேலும் மேலும் எந்த சிக்கலும் இல்லாம வளரணும் என்று வாய்விட்டு வேண்டிக் கொண்டேன். பார்வதி அம்மாளுக்கு பயங்கர சந்தோஷம். நான் கிளம்ப எத்தனித்த போது, ஒரு நிமிஷம் இருக்கன்னு என்று கூறிவிட்டு அவசரமாய் உள்ளே போனாள். திரும்பி வந்தவரின் கையில் ஆரத்தி தட்டு, சூடம் கொளுத்தியே எடுத்து வந்தார். என்னை நிற்க வைத்து ஆரத்தி எடுத்தார். குங்குமத்தை எடுத்து நெற்றியில் இட்டார். கொஞ்ச நேரம் உட்காருங்க என்று கூறிவிட்டு உள்ளே போனார். வந்தவரின் கையில் சூடான லெமன் டீ 2 கப்புகளில் இருந்தது. நாங்கள் இருவரும் லெமன் டீ குடித்துவிட்டு கம்பெனிக்கு கிளம்பிவிட்டோம். அலுவலகத்தில் நான் நடந்து வருவதை பார்த்த அனைவருமே சந்தோஷம் அடைந்ததை அவர்கள் பார்வையே சொன்னது. பிஏ தான் என் அறைக்கு வந்ததும் சொன்னார், மேடம், நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்புற போதே பகத்சிங் தகவல் சொல்லிட்டாரு. எங்க சந்தோஷத்தை கொண்டாட இன்னைக்கு ஈவினிங் உங்க பர்மிஷன் இல்லாமையே நாங்களா முடிவு பண்ணி ஸ்வீட்டும் காரமும் ரெடி பண்ணி இருக்கோம் என்றார். அதனால என்ன, எனக்கும் ஸ்வீட் பிடிக்கும் தானே என்று சொன்னேன். அன்று அலுவலகமே எனக்கு புதியதாய் கால் முளைத்ததை போல சந்தோஷம் அடைந்தது. அந்த நாள் முழுக்க மீதி நேரத்தில் ஃபேக்டரியிலேயே சுற்றி சுற்றி வந்தேன். மறுநாள் நான் அலுவலகம் வந்தபோது அந்த போன் வந்தது. நேரடியாக வரவில்லை, பிஏ மூலம் வந்தது. மேடம், நடிகை நளினா லைன்ல இருக்காங்க என்றார் பிஏ. பிரபல அரசியல் கட்சியின் பிரச்சார பீரங்கி. இவள் எதற்கு எனக்கு போன் செய்கிறாள்? கொடுக்கவா இல்ல மீட்டிங்ல இருக்கீங்கன்னு சொல்லிடவா மேடம்? என்ன பேசணும்னு சொன்னாங்க? இல்ல மேடம், பேசுற தோரணையே கொஞ்சம் கடுமையா தான் இருக்கு. லைனை கொடுன்னு ஒருமையில பேசுனாங்க. ஓ அப்படியா, பரவாயில்ல, லைன் கொடுங்க, நான் டீல் பண்ணிக்கிறேன். பிஏ லைனை கொடுக்க ரிசீவரை எடுத்து ஹலோ என்றேன். வணக்கம் மது என்றார். என்னவோ பல நாட்கள் நெருங்கி பழகியவர் போல. எனக்கு கொஞ்சம் கோபம். ஆனாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் வணக்கம் சொல்லுங்க மேடம் என்றேன். அவரோ என்ன நீங்க நளினான்னு பேர் சொல்லியே கூப்பிடலாம் என்றார். நான் சற்று எரிச்சல் அடைந்தேன். லுக் மேடம், உங்களை ஒரு தடவை கூட இது வரைக்கும் நான் சந்திச்சது கிடையாது. நீங்க எங்க குடும்ப நண்பரும் கிடையாது. ஒரு பப்ளிக் ஃபிகர்னு மட்டும்தான் உங்களை எனக்கு தெரியும். ரெண்டாவது, உங்களை இந்த ஊருக்கு தேர்தல் கேன்வாஸ் பண்ண வந்தப்ப ஒட்டுன போஸ்டர்கள்ல நான் பார்த்திருக்கேன். உங்களை பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு நான் இன்னும் வளரல. இப்பதான் நெருங்க போறமே, உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு என்று சொன்னார். எனக்கு சிரிப்பு தான் வந்தது. என்ன சொல்றீங்க மேடம், எனக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கா? நம்ம ஊர்ல லாட்டரி சீட் எல்லாம் நிறுத்தி ரொம்ப நாளாச்சே. என்ன, நான் சீரியஸா பேசுறேன், நீங்க நக்கலாவே பேசுறீங்க. அவரின் குரலில் கொஞ்சம் கோபம் துடித்தது. சாரி மேடம், நான் யதார்த்தமா பேசுறது உங்களுக்கு நக்கலா தெரிஞ்சிருக்கு. சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? நாளைக்கு நான் உங்களை பார்க்கணும். என்னோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர முடியுமா? அப்படி என்ன தலை போற அவசரம் மேடம்? ரெண்டாவது, நானா யாரையும் வெளியே போய் சந்திக்கிறது இல்ல. உங்களுக்கு ஏதாவது முக்கியமா என் கூட பேசணும்னா நேர்ல நாளைக்கு வாங்க. இப்ப நான் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வரவா? வேண்டாம் மேடம், நான் வீட்டுல யாரையும் சந்திக்கிறது இல்ல. மறுமுனையில் கொஞ்ச நேரம் நிசப்தம் நிலவியது. பின், ஓகே, நீங்க ரொம்ப பிஸியான பாப்புலரான யங் பிசினஸ் உமன். சொல்லுங்க,
நாளைக்கு எத்தனை மணிக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் தர்றீங்க? காலையில 10:30 மணிக்கு வாங்களேன். நாளைக்கு 10:30 மணிக்கு ராகு கால் ஆச்சே. நல்ல விஷயம் பேச வர்ற போது ராகு கால் எல்லாம் பார்க்க வேண்டாமா? நான் ராகு கால் எல்லாம் பார்க்கறது இல்ல. ரெண்டாவது, உங்களுக்கு அது நல்ல விஷயம், எனக்கு நல்ல விஷயமான்னு எனக்கு தெரியாதுல்ல. ஓகே, வந்துடுறேனா 10:30 மணிக்கு என்று லைனை கத்தரித்து விட்டார். அவர் எதற்கு என்னை பார்க்க வருகிறார் என்கிற எண்ணம் எனக்குள் எழுந்தது. பகத்சிங்கை கூப்பிட்டு கேட்டபோதும், ஒரி பண்ணிக்காதீங்க மேடம், காலையில பார்த்துக்கலாம் என்றார் பகத்சிங். இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.